வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கேமிங். நான் உங்க பாலாஜி. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நம்ம ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ் பத்தி ஒரு வீடியோவுமே நம்ம தெளிவா போட்டுக்கிட்டே இருக்கோம் நம்ம சேனல்ல. அந்த வகையில இந்த ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, ஏன் இந்த பசங்களாம் அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா பேசணும்ல. ஏன்னா நான் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கும் போது எனக்கு இந்த ஒரு தாட் வந்துச்சு, ஏண்டா இந்த கதையே எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லாம அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டுட்டு இருந்தா எப்படா புரியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். ஸோ நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ஷிண்டோவோட ஆரிஜின், பவர்ஸ் அண்ட் எபிலிட்டியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் தான் இந்த ஜாக்கி சான் அட்வென்ச்சரில் ஏன் ஒருத்தவங்களாம் அடிச்சுக்கிறாங்க, ஏன் இவ்வளோ டீமான்ஸ் இருக்காங்க, எங்கேருந்து இவங்களாம் வராங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். ஸோ அதுக்காக இந்த வீடியோ நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் போய் பாருங்கள், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. எப்போ அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குதோ அப்போ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹீரோ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காரோ அதே அளவுக்கு வில்லனும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கதை நம்ம மனசுக்குள்ளே ஆழமாக போய் பதியும். அந்த வகையில் ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸில் ஹீரோ பற்றி உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. வில்லன் அப்படின்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா தரமான வில்லன். ஸோ அந்த அளவுக்கு இவர்கிட்ட இருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை ஆரம்பிக்கும் அண்ட் முடிய போகிறதுமே இவரோட கிட்ட தான் இருக்கும். ஏன்டா அவருங்கிற அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும்ல, எனக்கும் அதே டவுட் இருந்துச்சு. இதை போய் ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்றது நம்ம நண்பரோட வீடியோ ஒன்று பார்த்தேன். அப்போ தான் எனக்கே புரிஞ்சிச்சு ஷிண்டோ வந்து ஒரு பையன் அப்படின்றது. இந்த ஷிண்டோட ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிண்டோக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 அண்ணன் தம்பி, சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், அப்படி சொந்தத்தில் ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா 7 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா, அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த 8 டீமான்ஸ். அவங்களோட முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னா, உலகத்தில் யாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடாது, உலகம் எப்பவுமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்பவே அதிகமான கட்டத்தில் நம்மளுடைய லோக்பே அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு தெரிஞ்ச சில மந்திரங்களை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த 8 டிமான்ஸையும் அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்கள அண்டர் கிரவுண்டில் அடைக்கிறாங்க. அப்போது நம்ம ஷிண்டோக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதீத பவர் இருக்குது. ஸோ அந்த பவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 12 மந்திர கல்களாக டாலிஸ்மேனாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அதை உலகத்தில் இருக்க ஒரு மூலையிலையுமே வைக்கிறாங்க. அந்த மந்திர கற்களுக்கு சில மிருகங்களோட முத்திரையுமே வைக்கிறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா காலப்போக்கில் வருடப்பிறப்பாக கொண்டாடுறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஷிண்டோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அரக்கனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழிச்சிருக்கோம், அதை யாருமே மறந்துடாதீங்க அப்படின்ற நினைவூட்டுற விதமாக அது இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க. இப்படி மாற்றினதுக்கு அப்புறம் ஷிண்டோ வந்து பார்த்தீங்கன்னா வால்டர் ஒரு நாள் எதிர்ச்சியாக பார்க்குறாரு. அப்போது ஷிண்டோவோட கட்டுக்கதைகள் எல்லாமே, அது எப்படி வந்து ஸ்டாச்சுவாக மாறிச்சு, அது என்னென்ன பவர் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே வால்டர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் ஒரு குட்டி டீல் பேசுகிறாங்க. குட்டி டீலில் என்ன நடக்குது அப்படின்னா, நீ எனக்கு இந்த 12 மந்திரக்கல்லையும் நீ எடுத்து கொடுத்துட்ட அப்படின்னா நீ இந்த உலகத்திலேயே பார்க்காத அளவுக்கு நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு வால்டர் கிட்ட சொல்கிறாரு. வால்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம ஜே டீமோட ஆப்போசிட் அடியால் தான். வால்டர் வந்து எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு காசுக்காக தான். அண்ட் அவரு கூட பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 பேர் இருப்பாங்க, சேகர், சங்கர், ராசப்பா அப்படின்னு. ஸோ அவங்களுமே இதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக வால்டர் கூட இருப்பாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸில் ஃபஸ்ட்டு ஜாக்கி அண்ட் அங்கிள் டீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட், பழங்கால பொருட்களை தான் தேடி போவாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த மந்திர கற்களை பற்றி தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட பவர் யார்கிட்டையும் போயிடக்கூடாது, சேஃபாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவங்க அதையுமே தேட போயிருப்பாங்க. ஜாக்கி சான், அங்கிள், ஜேட் அப்புறம் கேப்டன் மொட்டத்தலை எல்லாருமே சேர்ந்து இந்த மந்திர கற்கள் ஷிண்டோக்கு திரும்பி போயிடவே கூடாது. அப்படி போணுச்சுன்னா எப்படி அவங்க பழையபடி உலகத்தை அழிக்கணும்னு நினச்சாங்களோ அதை நம்மளே வந்து விட்டு கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ அது நடக்கவே கூடாது அப்படின்றதுக்காக இந்த வால்டர் டீம் எப்பப்பெல்லாம் மந்திரக்கல் எடுக்கணும் அப்படின்னு போகிறாங்களோ அதுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி நம்ம ஜாக்கி சான் இங்கே நான் வந்து 10 நிமிஷம் ஆகுது பாய் அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் போய் முன்னாடி அந்த மந்திர கற்களை எடுக்க விடாமல் தடுத்து அவர் எடுத்துகிட்டு வந்து செக்ஷன் 13 சேஃபாக வைப்பார். என்னதான் ஹீரோவாக இருந்தாலுமே சில நேரங்களில் கால் இருக்கிறது சகஜம்தான். ஸோ அந்த வகையில் ஜாக்கி சான் பார்த்தீங்கன்னா 2 மந்திரக்கல்ல எடுக்க தவறிடுவார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு மந்திரக்கல் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிராகன் மந்திரக்கல். இந்த 2 மந்திரக்களோட பவருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஷிண்டோ கிட்ட போயிடும். அதுக்கப்புறம் ஜாக்கி சான் தெரியாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட புலி மந்திரக்கல்ல பயன்படுத்திடுவார். இந்த புலி மந்திரக்களோட பவர் என்ன அப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியல அப்படின்னா மேலே ஐகார்டில் லிங்க் தரேன், போயிட்டு பாருங்கள். தெளிவாக அதை பற்றின ஒரு வீடியோவே நம்ம போட்டிருக்கோம். எல்லா மந்திரக்களோட பவர் என்ன, அது யார் யூஸ் பண்ணியிருப்பா என்ன அப்படின்றது. இந்த புலி மந்திரக்களை யூஸ் பண்ணி ஜாக்கி சான் நல்லவர் ஒருத்தராகவும் கெட்டவர் ஒருத்தராகவும் பிரிஞ்சிருவாரு. இப்போ இந்த கெட்ட ஜாக்கி சான் கிட்ட வால்டர் வந்து ஒரு டீல் பேசுறாரு. எனக்கு இந்த 10 மந்திரக்கல்லையும் செக்ஷன் 13 நீ எடுத்து கொடுத்த அப்படின்னா நீ என்ன கேட்டினாலும் நான் அதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அந்த கெட்ட ஜாக்கி சான் ஓகே சொல்லி அந்த 10 மந்திரக்கல்லையுமே பார்த்தீங்கன்னா வால்டர்கிட்ட கொடுக்க, வால்டர் அதை ஷிண்டோட்ட கொடுத்து ஷிண்டோ திருப்பி உயிர் தெடுத்து வராரு.
சிண்டுவை பழைய நிலைமையில பார்த்த உடனே ஜாக்கி ஜான் டீமுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இவர் எப்படி அழிக்க போகிறோம், இவர் என்னெல்லாம் பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு குட்டி பயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஜான் டீமுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதே சேம் டைமில் பார்த்தீங்கன்னா ஷிண்டோ அவரோட டெம்பிள் சைனாவில் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா சைனாவோட நியூ இயர் அன்னைக்கு எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிளை திருப்பி கொண்டு வந்தால் மட்டும்தான் நிறைய டீமான்ஸ் கெட்ட சக்திகள் எல்லாத்தையுமே வெளியில் கொண்டு வந்து இந்த உலகத்தை அவரோட கண்ட்ரோலில் வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்காக அதை பண்ணுறாரு. நீ நினைச்சதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம அங்கிள் கேட்டுட்டு டக்குனு அங்கிருந்து யோசிக்கிறாரு. ஒரு குட்டி பிளான் போறாரு. எப்படி இந்த ஷிண்டோட்ட இருந்து இந்த மந்திரங்கள் எல்லாத்தையுமே திருப்பி எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஒரு குட்டி பிளான் போட்டு அந்த மந்திரங்கள் எடுக்கிறாங்க. திருப்பி ஷிண்டோ வந்து பாத்தீங்கன்னா பழைய வடிவமா, அதாவது பாத்தீங்கன்னா ஸ்டாச்சுவா மாறுறாங்க. மாறினதுக்கு அப்புறம் ஜாக்கி வந்து பாத்தீங்கன்னா டிராகன் மந்திரங்களோட பவரை யூஸ் பண்ணி ஷிண்டோவை அழிச்சிடுறாரு. ஷிண்டோ இப்போ ஆவியா இருக்கிறதுக்காட்டி யார் உடம்புல வேணாலுமே போடலாம். ஸோ அப்படி ஷிண்டோ வந்து யோசிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாக்கி ஜான் உடம்புக்குள்ள போகலாம் அப்படின்னு யோசிக்குது. ஆனா தவறுதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வால்டரோட உடம்புக்குள்ள பூந்துருது. ஷிண்டோ ஒரு தடவை யாராவது உடம்புக்குள்ள பூந்துருச்சு அப்படின்னா அதால திருப்பி இன்னொருத்தவங்களோட உடம்புக்கு மாற முடியாது. அதே வால்டரோட உடம்புல இருந்து ஒரு போர்ட்டலாக கண்டுபிடிச்சு ஒரு டீமான்ஸா வெளியில கொண்டு வந்து விட ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஆனால் அட் த சேம் டைமில் அங்கிள் அண்ட் ஜாக்கி ஜான் சும்மா விடுவாங்களா? யாரெல்லாம் எந்த வழியாக வந்தாங்களோ அவங்கள அந்த வழியிலே திருப்பி அவங்களோட இடத்துக்கே அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிண்டோ திருப்பி டிமான்ஸ் வேர்ல்டுக்கு போக அங்கே இருக்க எல்லாரும் செம்ம காண்டில் இருக்காங்க. நீ மறுபடியும் வாக்க தவறிட்ட, உன்னால் எதுவும் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்க ஷிண்டோ இந்த தடவை என்ன மன்னிச்சிடுங்க, இதுவே எனக்கு கடைசி சான்ஸாக இருக்கட்டும், இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறது. கடைசி வாய்ப்பாக ஷிண்டோக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஷிண்டோ கரெக்டாக ஜாக்கி ஜான் உடம்புக்குள்ளே கரெக்டாக குறி வச்சு பார்த்து உள்ளே போகுது. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் ஏஜஸ் மூலமாக சில விஷயங்களை பழங்காலத்துக்கு, அதாவது ஷிண்டோ வாழ்ந்து ஆண்ட காலத்துக்கு பார்த்தீங்கன்னா மாற்றுது. அதுக்கப்புறம் அந்த விஷயம் எல்லாமே மாறிடுது. அப்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஷிண்டோ அப்புறம் டீமான்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாறினதுக்கப்புறம் எல்லாருக்குமே எல்லா விஷயமே மறந்துச்சு. ஆனால் ஜேடுக்கு மட்டும் எல்லா விஷயமே ஞாபகம் இருக்குது. இப்போ ஜேடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜே டீமை திருப்பி ரீஃபார்ம் பண்ணி என்ன நடந்துச்சு, எப்படி இந்த விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே ஜே டீமுக்கு புரிய வச்சு மறுபடியும் இந்த டீமான்ஸை அழிக்கிறதுக்காக புக் ஆஃப் ஏஜஸ் எப்படி பழையபடி இருந்துச்சோ அதே மாதிரி திருப்பி எழுதி எல்லா டீமான்ஸையுமே அழிக்கிறாங்க. இந்த பக்கத்து இவ்வளோ பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கா. அதே கேப்பில் மாயாவி அப்படின்னு ஒருத்தர் வந்து இந்த மந்திரங்களோட பவர் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு கெட்ட சக்தியை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த 12 மந்திரக்கல்லையுமே தேடி வருவார். அந்த சமயத்தில் ஒரு குட்டி சண்டையில் ஜாக்கி ஜான் ஒரு அதீத பவர் கொண்ட லேசரை வச்சு இந்த 12 மந்திரக்கல்லையுமே அழிச்சிருவார். இதை பற்றின டீட்டெயில் வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தீங்கன்னா போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. டிராகன் மந்திரங்களை கண்டுபிடிக்கும் போது ஷிண்டோ வந்து பார்த்தீங்கன்னா மாயாவி ஸ்டாச்சுல இருந்து நீ எப்படி பழையபடி இருந்தியோ அந்த மாதிரி நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாயாவி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நம்ம வெளில கொண்டு வந்தால் ஷிண்டோ நம்ம சொல்கிறது தான் கேட்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஷிண்டோ யார் பேச்சையுமே கேட்காது அப்படின்றது. வெளியில் வந்து ஷிண்டோ பார்த்தீங்கன்னா அதோட 12 மந்திரங்களோட பவரையுமே எடுத்துக்கிட்டு இன்னும் மோர் பவர்ஃபுல்லாக கெட்ட சக்தியை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் அங்கிள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா யார் இந்த ஷிண்டோவை வெளியில் கொண்டு வந்தாங்களோ, என்ன மந்திரங்களை யூஸ் பண்ணி கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது திருப்பி எப்படி இது பண்ணுறது அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவி கிட்ட போய் கேட்குறாங்க. எப்படி நீ வந்து ஷிண்டோவை கொண்டு வந்தியோ அந்த மந்திரங்களே எனக்கு சொல்லு, நான் திருப்பி அதை அடிக்கணும் அப்படின்னு. அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதே மந்திரங்களை, அதாவது லோக்பே என்ன மந்திரங்களை யூஸ் பண்ணி ஷிண்டோவை வந்து கல்லா மாற்றி அந்த பவர் எல்லாத்தையுமே வெளியில் தனித்தனியாக பிரிச்சாரோ அதே மந்திரங்களை யூஸ் பண்ணி அங்கிள் அப்புறம் அவரோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஷிண்டோவை பழைய நிலைமைக்கு ஸ்டாச்சுவா கொண்டு போறாங்க. இதுக்கப்புறம் ஸ்டாச்சுவா மாறின ஷிண்டோவை வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 13 சேஃபாக கேப்டன் மொட்டத்தால வச்சிருவாரு. அதுக்கப்புறம் தான் வந்தார் இந்த கௌஷிக் அப்படின்ற மாதிரி ஷிண்டோவோட பையன் டிராகோ வருவார். இந்த டிராகோ வந்து என்ன பண்ணுவார், எதுக்காக வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீமன்ஸோட பவர் எல்லாமே உலகத்தில் இருக்க ஏதோ ஒரு பொருளுக்குள்ளே இருக்குது, அந்த சக்திகளை எல்லாத்தையுமே எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வருவார். எடுத்து அவங்கள்ட்ட கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவரே எல்லா பவரையும் வச்சுக்கிட்டு ஒரு அழிக்க முடியாத ஒரு சக்தியாக வந்து அவ்வளோ பெரிய உருவமாக நிற்பார். வந்ததுக்கப்புறம் அண்டர்வேர்ல்டில் இருக்கிற பல சக்திகளை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வெளியில் விடுவார். அப்போ தான் இந்த உலகத்தை இவரோட கண்ட்ரோலில் எடுக்க முடியும்னு நினைப்பார். ஆனால் அதை எல்லாமே நடக்க விடக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கிள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஷிண்டோவை போய் மீட் பண்ணுறாரு செக்ஷன் 13. இப்போது டிராகோ அப்படின்னு உன்னுடைய பையன் வந்து இவ்வளோ சக்திகளோட இருக்கார், எனக்கு அவர் அழிக்க உன்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஷிண்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பையனே அழிக்கணும் அப்படின்ற எந்த வித எண்ணமுமே கிடையாது. ஆனால் டிராகோ கிட்ட மற்ற டீமான்ஸ், அதாவது ஷிண்டோவோட அண்ணன் தம்பியோட எல்லா பவருமே இருக்குது. அந்த பவரை வந்து அவங்கள்ட்ட கொடுக்காம இவன் யூஸ் பண்ணிட்டதுனால ஒரு சின்ன கோபம் இருக்கு. அந்த கோபத்துக்காக ஷிண்டோ வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிறாரு, நான் பண்றேன் அப்படின்னு. ஷிண்டோ வந்து ஃபைட்டுக்கு போகும்போது டிராகோ வந்து ஈஸியா ஷிண்டோவை அடிச்சிடறாரு. பிகாஸ் ஷிண்டோ கிட்ட எந்த பவருமே இல்லை. இதுக்கப்புறம் ஜாக்கி ஜான் அண்ட் ஜேட் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த 12 மந்திரங்களையும் ஷிண்டோ கிட்ட கொடுக்க திருப்பி அது பவர்ஃபுல்லாக வந்து டிராகோ வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கிறாரு. அழிச்சதுக்கு அப்புறம் அண்டர் வேர்ல்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டிராகோ வந்து அதுக்குள்ளே விழுற மாதிரி இருக்காரு. அப்போ வந்து டிராகோ வந்து ஷிண்டோ கிட்ட என்ன கை கொடுத்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ஏதோ ஒரு பாச பந்தத்தில் ஷிண்டோ கை கொடுக்க ஷிண்டோவையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிராகோ அந்த அண்டர் வேர்ல்டுக்குள்ளே இழுத்து விட்டுறாரு. இழுத்து விட்டதுக்கப்புறம் அந்த அண்டர் வேர்ல்டு மூடிடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் இல்லை, டிராகோ இல்லை, ஷிண்டோவும் இல்லை. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அண்டர் வேர்ல்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஷிண்டோ என்ன பண்ணணும்னு நினைச்சதோ அதை தானே வந்து டிராகோ பண்ணான், எதுக்காக வந்து ஷிண்டோ அவனே திருப்பி அடிக்கிறான் அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராகோ வச்சிருந்த அனைத்து பவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷிண்டோவோட அண்ணன் தம்பி ஒன்று விட்ட சித்தப்பா பையனோடு, அதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட கொடுக்காம டிராகோ எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டது ஷிண்டோக்கு பிடிக்கல. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா டிராகோவை இவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணுவார். கடைசியில் 2 பேருமே பார்த்தீங்கன்னா அண்டர் வேர்ல்டுக்குள்ள போய் மாட்டிப்பாங்க. அண்ட் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பொறுத்த வரையும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த 12 மந்திர கற்களில் என்னென்ன பவர்ஸ் இருக்கோ அதுதான் ஷிண்டோவோட பவர். அதுலேருந்து என்ன பண்ண முடியுமோ அதுதான் எபிலிட்டி. ஆனால் அந்த 12 மந்திரக்களோட பவர் என்ன அப்படின்றத தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐகார்ட் லிங்க் கொடுக்குறேன். உங்களோட சப்போர்ட்டுக்காக எப்போவுமே வெயிட் பண்ணிட்டு இருக்க உங்களுடைய நண்பன் பாலாஜி. பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பாய், லவ் யூ ஆல்.